கடவுளிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். வியாகுல மாதாவிடம் வேண்டி ஜெபம் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். ஃபாதர், எப்படி இருக்கீங்க ஃபாதர்? இப்ப பரவாயில்லம்மா. இத சாப்பிடுங்க ஃபாதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். அவர் உடல் நலம் குன்றியிருந்த போது அருட்சகோதரிகள் அனைவரும் அவரை நலம் விசாரித்தார்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இனிமேதான் ஃபாதர். நல்லது. எப்பவுமே நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா ஜெபம் பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெற்றிக்கு வழியா அமையும். சரிங்க ஃபாதர். சரியா? போங்க என்னுடைய பிள்ளைகளே, மணி அடிச்சிருச்சு. எப்பவுமே நீங்க பணிவோடு இருங்க. அருட்சகோதரிகளுள் ஒருவர் ஃபாதர் புஸ்கோவிடம் தன் தவறுகளுக்காக மன்னிப்பு கோரினார். ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர். நான் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டேன். என் அருமை மகளே, உன்னை நான் மன்னிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய ஆத்மாவை நீ காப்பாற்றிக்கொள். எப்பொழுதும் பணிவுள்ளவளாக இரு, தர்ம சிந்தனை உள்ளவளாக இரு. எல்லோரிடத்திலும் அன்பு செய். இறை பராமரிப்பில் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மகளே, விண்ணகத்திலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்காக எப்பொழுதும் ஜபிக்கிறேன். ஃபாதர் புஸ்கோ அவர்களுக்கு தியானம், ஜெபம் மற்றும் இறை பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு அறிவுறுத்தினார். மெல்ல தியானம் செய்ய பழகுங்க. அதுதான் சக்தியை கொடுக்கும், அதுதான் நல்ல வலிமையையும் கொடுக்கும். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களுடனே இருப்பாராக. கடவுள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, எனக்கு 71 வயதாகிவிட்டது. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, எனக்கு இவ்வளவு நீண்ட வாழ்க்கையை கொடுத்ததற்கு. நான் ஒரு பயனற்ற ஊழியன். 1910 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் வானம் கண்ணீர் சிந்த, பூமி வாய்விட்டு அழ அவர் ஆழ்ந்த நித்திரை அடைந்தார். மக்கள் அனைவரும் மற்றொரு புனிதர் விண்ணகத்திற்கு சென்று விட்டார் என்று கூறி வருந்தினர். அவர் ஏற்படுத்திய அமைப்பு அதன் வேர்களை பல இடங்களில் பரவச் செய்தது. நிறைவாக 1935ஆம் ஆண்டு மே மாதம் அந்த அமைப்பானது சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட் என்ற பெயரை அடைந்தது. தற்பொழுது 17 நாடுகளில் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது.
ஏறக்குறைய 800 அருட்சகோதரிகள் கல்வி, மருத்துவம், சமூக சேவை மற்றும் திருச்சபை சேவை போன்ற துறைகளில் அளப்பரிய தொண்டுகளை செய்து வருகிறார்கள். சில அருட்சகோதரிகளின் நோய்களை குணமாக்கி அற்புதம் செய்தமைக்காக 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் ஃபாதர் அல்ஃபோன்சோ மரியோ ஃபுஸ்கோ போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியோ ஃபுஸ்கோ என்று அழைக்கப்பட்டார். மறைந்த அல்போன்சோ மரிய புஸ்கோ தற்பொழுது புனிதராக கருதப்படுகிறார். அவர் கடவுளின் கண்களால் மக்களை பார்த்தார். கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதிலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். நாம் அவர் வழியில் சென்று அவர் எண்ணங்களை நிறைவேற்றுவோம். அன்னைக்கு நாடகம் ரொம்ப அற்புதமாக முடிஞ்சுச்சு. எங்க பிரின்சிபல் மேம் எல்லாரையும் பாராட்டினாங்க. I'm really delighted. I heartily congratulate my students. Let us give them a standing ovation. வந்திருந்த எல்லாரும் எங்களுக்கு எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. Now we are going to distribute the dress materials for the well performed students. நல்லா நடிச்சதுக்காக எங்க பிரின்சிபல் மேம் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பரிசா கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு என்னையும் அறியாம நான் ஓடினேன். ஐயோ, எங்கேயும் அவங்கள காணோமே. எங்கே போனாங்க? எங்கே இருக்காங்க? அப்பாடா. அன்னைக்கு நான் ரோட்டோரமாக பார்த்தவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன். அண்ணே, இங்க கொஞ்சம் வாங்க. இது உங்களுக்காக தான், வச்சுக்கோங்க. நம்ம நல்லவங்களா இருந்தா நம்ம நிழல் கூட மற்றவங்களுக்கு உதவும்னு ஃபாதர் ஃபுஸ்கோ சொல்லியிருக்காரு. சில பேரோட வாழ்க்கை பல பேரோட வாழ்க்கையை மாற்றிடும். அந்த பல பேரில் நானும் இப்போ ஒருத்தன். நீங்களும் நிறையா பேருக்கு உதவி பண்ணி அந்த பல பேரில் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ.